2.2 question number 1. Evaluate the following if z is equal to 5 minus 2i and w is equal to minus 1 plus 3i னு கொடுத்திருக்காங்க. இதை evaluate பண்றோம். ஃபர்ஸ்ட் எப்படின்னா z plus w. இந்த z w கொடுத்திருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்றது. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்றது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் z plus w அப்படி கொடுத்திருக்காங்க. therefore உங்களுக்கு தெரியும் z ஓட வேல்யூ 5 minus 2i அப்படிங்கிறது தெரியும். plus w ஓட வேல்யூ minus 1 plus 3i. w ஓட வேல்யூ minus 1 plus 3i அப்படின்னு எழுதுவோம். then இதை ஆட் பண்ணும்போது ரியல் பார்ட் முதல்ல ஆட் பண்ணுவோம். 5 minus 1 is equal to 4. 3i minus 2i plus i. 3i plus 2iங்கிறது plus i ன்னு இது z plus w ஓட வேல்யூ. then செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா z minus iw. z minus iw. z ஓட வேல்யூ இங்க என்ன இருக்குன்னா 5 minus 2i. 5 minus 2i is minus i into w ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க. w ஓட வேல்யூ minus 1 plus 3i. then அடுத்தது இத 5 minus 2i ன்னு எழுதுவோம். இந்த மைனஸ் i உள்ளார கொண்டு போனா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் i ஆ மாறிடும். இது பிளஸ் இன்டு மைனஸ் 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 போட்டோம். இப்ப 3 இருக்கும். i இன்டு i ஸ்கொயர். இங்க ஒரு i இருக்கால i ஸ்கொயர் ஆ மாறிடுச்சு. then அடுத்து பாருங்க இங்க 5 எப்படி இருக்கும்? minus 2i ல இருந்து i சப்ட்ராக்ஷன் பண்ணா minus i ஸ்கொயரோட வேல்யூ minus 1. minus 1 i square is equal to minus 1ங்கிறது உங்களுக்கு தெரியும். i square is equal to minus 1. then minus 1 இந்த minus இருந்து plus ஆயிடும் plus 3 ஆயிடும். that is equal to 5 plus 3 8 minus i அப்படின்னு எழுதுவோம். இது செகண்ட் ஒன்னுக்கு 8 minus i ன்னு எழுதுவோம். then தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ஒன்ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா 2z plus 3w ன்னு கொடுத்திருக்காங்க. 2z plus 3w. 2 into z ஓட வேல்யூ நமக்கு தெரியும். z ஓட வேல்யூ 5 minus 2i. 5 minus 2i plus 3 into w ஓட வேல்யூ என்ன இருக்கு? minus 1 plus 3i அப்படின்னு எழுதிட்டோம். then இதை ஆட் பண்ணும்போது என்ன சொல்ல போறோம்? 2 5s are 10, 2 2s are 4, minus 4i. அடுத்து plus இந்த plus போட்டுவோம். 3 into minus 1 minus 3 ன்னு எழுதுவோம். then 3 plus into plus plus தான். 3 3s are 9, 9i அப்படின்னு எழுதுவோம். then அடுத்து பாருங்க ரியல் பார்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறோம். 10 minus 3 is equal to 7 எழுத போறோம். இமேஜினரி பார்ட் 9i ல இருந்து 4i சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். 9i ல இருந்து 4i சப்ட்ராக்ஷன் பண்ணா plus 5i அப்படின்னு எழுத போறோம். நம்ம எழுதி செக் பண்ணிக்குவோம். 2 5s are 10, 2 2s are minus 4i, 1 3 is 3 minus 3, 3 3s are 9i, 10 minus 3 7, 9i ல இருந்து 4i சப்ட்ராக்ஷன் பண்ணா 5i plus 7 5i. then fourth one பாருங்க. fourth one என்ன இருக்குன்னா zw. z இன் w மல்டிபிள் பண்ண போறோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். z ஓட வேல்யூ 5 minus 2i ன்னு தெரியும். then w ஓட வேல்யூ minus 1 plus 3i ன்னு தெரியும். இதை மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 5 வச்சிட்டு minus 1 மல்டிபிள் பண்றோம். 5 into minus 1 minus 5. then 5 வச்சிட்டு 3i மல்டிபிள் பண்றோம். 3i மல்டிபிள் பண்ணா 3 5s are 15. அப்பனா 15i ஆ மாறிடும். then minus 2i வச்சிட்டு minus 1 மல்டிபிள் பண்ண போறோம். minus minus பிளஸ் ஆயிடும். 2 into i 2i ஆயிடும். then minus 2 வச்சுக்கிட்டு 3 மல்டிபிள் பண்ண போறோம். எப்படி? plus into minus minus 3 2s are 6 இருக்கும். i into i ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். then minus 5ங்கிறது அப்படியே இருக்கும். 15i ல இருந்து 2i ஆட் பண்ணா 17i ஆ இருக்கும். i ஸ்கொயரோட வேல்யூ minus 1 ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். minus into minus plus 6 ஆயிடுச்சு. இப்போ ரியல் பார்ட் சொல்லும்போது 6 ல இருந்து minus 5 சப்ட்ராக்ட் பண்ணா 1 plus 17i அப்படிங்கிறது நமக்கு தேவையான ரிசல்ட். எல்லாமே எவாலுவேட் சொல்றாங்க. எல்லாமே ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுதுவோம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா ரியல் பிளஸ் இமேஜினரி பார்ட். தட்ஸ் ஆல். தேங்க் யூ. எக்ஸசைஸ் 2.2ல क्वेश्चन நம்பர் 1ல 4th 5th and 6th சப் டிவிஷன்ல 5th क्वेश्चन பாருங்க. இதுல z ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் z ஸ்கொயர் முதல்ல கண்டுபிடிப்போம். இது ஃபுல்லா இருக்கு. z ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா z ஓட வேல்யூ நமக்கு தெரியும். 5 minus 2i. 5 minus 2i the whole square ன்னு எழுதுவோம். இத a minus 2 whole square ஃபார்முலால எக்ஸ்பிளைன் பண்றோம். a minus 2 whole square a square அப்பனா 5 square 5 square னா 25 வரும். plus b square னா 2i the whole square 2i the whole square அப்பனா அது வந்து 2i the whole square னா 4i square ன்னு எழுதலாம். minus 2ab minus 2ab minus 2ab 2 2s are 4 4 5s are 20 20i 2ab 2 2s are 4 4 5s are 20 20 minus 28. then இங்க 25 இருக்கும். i squared வேல்யூ minus 1 அப்பனா minus 4 minus 28. then அடுத்த ரிசல்ட் இத சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். சப்ட்ராக்ஷன் பண்ணா 21 minus 20i 21 minus 20iங்கிறது நமக்கு இதுல தேவையான z ஸ்கொயரோட வேல்யூ. then அடுத்து நமக்கு தேவையானது 2 into z into w 2 இருக்கும்.
Z ஓட வேல்யூ தெரியும் 5 minus 2i அப்படின்னு தெரியும். Then W ஓட வேல்யூ தெரியும். W ஓட வேல்யூ -1 plus 3i. -1 plus 3i. இது W ஓட வேல்யூ. இதை மல்டிபிள் பண்ண போறோம். 2 இருக்கட்டும். இதை மல்டிபிள் பண்ணுங்க. எப்படி மல்டிபிள் பண்றோம்? 5 into -1 -5. Then 5 into 3i. 5 3s are 15. அப்பனா 15i ன்னு வரும். Then -2 into -1. -2 into -1 minus plus ஆயிடும். plus 2i ன்னு கிடைக்கும். Then -2 into plus 3. plus into minus 2 3s are 6. I into i square இப்படி எழுதுவோம். Then இதை க்ளோஸ் பண்ணிக்க போறோம். Then அடுத்த 2 இருக்கும். Then பாருங்க -5 -5ங்கிறது இருக்கும். 15 plus 2 17iங்கிறது எழுதிக்குவோம். 17i. இது i ஸ்கொயர்டு வேல்யூ -1. மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 6 ஆகிடும். தென் அடுத்தது 2 இன்ட்டு ரியல் பார்ட்டு பாருங்க. சப்ராக்ஷன் பண்ணால் 6 minus 5 1 plus 17i. இந்த 2 உள்ள கொண்டு போயிடலாம். 2 உள்ள கொண்டு போயிட்டுனா என்ன கிடைக்கும்? 2 plus 34i. 17 2s are 34i அப்படின்னு கிடைக்கிறது. இது எதோட ரிசல்ட்னா 2ZW. தென் W ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். W ஸ்கொயர் W ஓட வேல்யூ தெரியும். W ஓட வேல்யூ -1 plus 3i. -1 plus 3i the whole square. தென் இது a minus 2 whole square. ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் அப்படின்னா -1 ஸ்கொயர். -1 ஸ்கொயர்னா +1 plus b ஸ்கொயர் அப்படின்னா 3i the whole square அப்படின்னா 9i ஸ்கொயர். அப்புறம் a -2ab. -2abனா 2 3s are 6 -6i வரும். -2ab. 2abனா 2 3s are 6 into 1 6 -6i ன்னு எழுதுவோம். தென் இதுல இருந்து 1 இருக்கும். i ஸ்கொயரோட வேல்யூ -1. -1 into 9 -9 வரும். -1 into 9 -9. i ஸ்கொயரோட வேல்யூ -1. -1 into பிளஸ் -9 அப்படி வந்துருச்சு. -6i ன்னு வரும். தென் அடுத்து பாருங்க, இதை சப்ராக்ஷன் பண்ணா -8 -6i அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்குது. மல்டிப்ளை சொல்லி பாரு. -1 ஸ்கொயர் பண்ணா +1, 3i ஸ்கொயர் பண்ணா 9i ஸ்கொயர், 2 3s are 6 -6i. இங்க 1 இருக்கு. i ஸ்கொயர்ங்கிறது -1 -9 -6. therefore சப்ராக்ஷன் பண்ணா -8 -6i ன்னு கிடைக்குது. தென் நமக்கு அடுத்த ரிசல்ட் இதுதான். இது எல்லாமே சேர்த்து எழுதணும். இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதும்போது இது எப்படி எழுத போறோம் அப்படிங்கிறது பாருங்க. இதை சேர்த்து எழுத போறோம். என்ன எழுத போறோம்? z ஸ்கொயர் plus 2 ZW plus W ஸ்கொயர் எழுத போறோம். தென் z ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். z ஸ்கொயரோட வேல்யூ எங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. 2 plus 34i. 2 plus 34i தான் z ஸ்கொயரோட வேல்யூ. z ஸ்கொயரோட வேல்யூ இங்க இருக்கு. z ஸ்கொயரோட வேல்யூ 21 minus 20i. இல்ல 2 plus இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல 2 into ZWங்கிறது எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 plus 34iங்கிறது இங்க இருக்கதா இருக்கட்டும். ஓகே. தென் z ஸ்கொயரோட வேல்யூ இங்க இருக்கு. அதை கூட நம்ம அடுத்து எழுதிக்கலாம். அடிஷனல்ல தான் மிஸ்டேக் இல்ல. தென் 21 minus 20i ன்னு கூட எழுதிக்கலாம். இந்த ரிசல்ட் எழுதியாச்சு. தென் இந்த ரிசல்ட் தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். அது எழுதியாச்சு. கடைசியா பிளஸ் W ஸ்கொயருங்கிறது இந்த ரிசல்ட். இது இங்க எழுதிக்க போறோம். எப்படி? -8 -6i. -8 -6i. இப்போ நம்ம அதை ஆட் பண்ண போறோம். இந்த ரியல் பார்ட்லாம் ஆட் பண்ணிங்க. ரியல் பார்ட் என்ன இருக்கு? 21 plus 2 23. 23 minus 8. 23 minus 8 அப்படின்னு சொன்னா -15. 23 minus 8 னா +15 ஆயிடும். பிளஸ் இமேஜினரி பார்ட்டை ஆட் பண்ணிக்க போறோம். 34 இங்க இருக்கு. ரெண்டு -2 ஆட் பண்ணா -26. 34ல இருந்து 26 சப்ட்ராக்ஷன் பண்ணா 8 வரும். 34 minus 26 அப்படி சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். என்ன வரும்னா 8 plus 8 அப்படிங்கிறது ரிசல்ட் கிடைக்கும். plus 8i. 15 plus 8i அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டோட ஆன்சரா கிடைக்குது. தென் அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன இருக்குன்னா z plus w the whole square அப்படிங்கிறது இருக்கு. இதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதான் ரொம்ப முக்கியம். மிஸ்டேக் ஆகிடக்கூடாது. ரியல் பார்ட்டு பார்த்தீங்கன்னா -26. 34லேருந்து ரியல் பார்ட்டு பார்த்தீங்கன்னா 23லேருந்து 8 சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். 23லேருந்து 8 சப்ராக்ஷன் பண்ணால் 15. அதே மாதிரி இமேஜினரி. ஓகே. இப்போ z plus w the whole square சொல்ல போகிறோம். z-ஓட வேல்யூ நமக்கு தெரியும். தென் z plus w z-ஓட வேல்யூ நமக்கு தெரியுது. 5 minus 2i z-ஓட வேல்யூ பிளஸ் w-ஓட வேல்யூ -1 plus 3i the whole square சொல்ல போகிறோம். இதை ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன பண்ணுவோம்? ரியல் பார்ட்டு மேலே ஆட் பண்ணிக்கோ. 5 minus 1 4. இதை
3 minus 2 plus I the whole square எழுதுவோம். then இது a plus b இது a plus b whole squareல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். a square அதாவது 4 square 16 plus b square அதாவது I square b square I square plus 2ab plus இருக்காங்க plus 2ab 2 4s are 8 8 plus I ன்னு சொல்ல போறோம். therefore 16 I squared வேல்யூ -1 16 minus 1 plus 8 ன்னு ஆயிடும். therefore இத சப்ட்ராக்ஷன் பண்ணா 15 plus 8i இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். ரியல் பிளஸ் இமேஜினரி பார்ட்ல எழுதிக்கிறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.